ஓகே 8.14 பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் பிருந்தா ஓகே அடுத்தது ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேதி து கௌந்தேயா புனர்ஜன்ம ந வித்யதே படிங்க மாதாஜி. ஜடவுலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. பொருளுரை: கர்மயோகி, ஞான யோகி, ஜடயோகி முதலிய எல்லாவித யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வில் பக்குவ நிலையை அடைந்தாக வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையவும் திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். ஜட உலகில் மிக உயர்ந்த லோகங்களான தேவலோகங்களை அடைபவரும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுகின்றனர். எவ்வாறு இவ்வுலகில் உள்ளோர் உயர் லோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனர், அது போலவே பிரம்மலோகம், சந்திரலோகம் மற்றும் இந்திரலோகத்தை சேர்ந்தவர்களும் பூவுலகிற்கு வீழ்ச்சி அடைகின்றனர். சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பஞ்சாஸ்மி வித்யா எனும் யாகம் பிரம்மலோகத்தை அடைவதற்கு மிகவும் உதவும். ஆனாலும் பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ளாவிடில் மீண்டும் அவன் பூவுலகிற்கு திரும்ப வேண்டியதுதான். மேலுலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மென்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நித்தியமான ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். பலதேவ வித்யாபூஷர் பகவத்கீதைக்கான தனது விளக்க உரையில் கீழ்வரும் ஸ்லோகத்தினை மேற்கோள் காட்டுகிறார். சகதே சர்வே சம்பிரபத்தே பிரதி சஞ்சரே பரஸ்யாந்தே கிருத்தாத்மன பிரவிசந்தி பரம் பதம். இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் போது இடையுறாது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்திற்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களை அடைகின்றனர். ஸோ ஆபரம்ம போனாலோகா புனராவர்த்தனம் அர்ஜுனா மா பேத்துக்கு வந்து புனர்ஜென்ம விதை முக்கியமான ஒரு ஸ்லோகம். இப்போ அடிக்கடி ரெஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்லோகத்தை. எப்படியா எந்த லோகத்துக்கு போனாலும் திருப்பி வரணும். பிரம்மாலோகனையும் போனால் கூட கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணலைன்னா திருப்பி இந்த லோகத்துக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணி அப்படி இப்படி முன்னேறினாங்கன்னா அப்படியே அவங்க ஆன்மீக லோகம் போகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இல்லைன்னா நம்ம வந்து அதனால் கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மனித பிறவியில் வந்து ரொம்ப ஈஸி பயிற்சி பண்ணுறது. ஹெவன்லி பிளானட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த வாய்ப்புகள்லாம் மீறி நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணால் ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இந்த கஷ்டங்களில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண முடியும். அதனால் இந்த லோகத்தில் என்ன பண்ணி நம்ம வந்து கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணி இந்த பிறவிலே போயிடும். ஓகே, நான் பிறவிதோறும் கிருஷ்ண பக்தனாக வரேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, எவ்வளோக்கெல்லாம் சீக்கிரம் வெக்கேட் பண்ணுறது அவ்வளோக்கெல்லாம் சீக்கிரம் வெக்கேட் பண்ணி போயிடும். ஓகே, 17வது ஸ்லோகம் ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, நீங்கள் ஸ்லோகம் படித்து ஒரு பேராகிராஃப் படிங்க. பெரிய பேராகிராஃபாக இருக்குது. லாஸ்ட் பேராகிராஃப் இந்த மலையாளம் படிக்கட்டும். படிங்க. சகஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுः ராத்ரிமுக சகஸ்ராந்தாம் தேஹோராத்ரவிதோ ஜனாः
படிங்க மாதிரி. மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலமும் அது போன்று நீண்டதே. பொருளுரை: பௌதிக பிரபஞ்சத்தின் காலம் எல்லைக்கு உட்பட்டதாகும். இது கல்பங்களின் சுழற்சியாக தோற்றமளிக்கிறது. கல்ப என்பது பிரம்மாவின் ஒரு பகல். சத்யா, திரோத, துவாபர, கலி என்னும் 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது அது பிரம்மாவின் ஒரு பகலாகும். விவேகம் மற்றும் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட சத்தியயுகத்தில் அறியாமையும் பாவமும் கிடையாது. அது 17,026 வருடங்கள் நீடிக்கக்கூடியது. திரோத யுகத்தில் பாவங்கள் ஆரம்பமாயின. அது 12,96,000 வருடங்கள் நீடிக்கின்றது. துவாபர யுகத்தில் புண்ணியமும் தர்மமும் மேலும் சீர்குலைய பாவங்கள் மேலோங்குகின்றன. அந்த யுகம் 8,64,000 வருடங்கள் நீடித்தது. இறுதியாக கலியுகத்தில் கடந்த 5,000 வருடங்களாக நாம் அனுபவித்து வரும் யுகத்தில் போர், அறியாமை, அதர்மம் மற்றும் பாவங்கள் அதிகரித்து உண்மையான புண்ணியம் என்பது ஏறக்குறைய அழிந்து விடுகிறது. இந்த யுகம் 4,32,000 வருடங்கள் நீடிக்கின்றது. பாவங்கள் அதிகரித்து எல்லை மீறி போகும்போது கலியுகத்தின் இறுதியில் கல்கியாக அவதாரம் எடுக்கும் முழுமுதற் கடவுள் அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்து மீண்டும் சத்தியத்தை தொடங்குகிறார். பின்னர் மீண்டும் அதே சுழற்சி தொடர்ந்து நடைபெறும். இந்த 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது அது பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவும் அது போன்றதே. இவ்வாறு 100 வருடங்கள் வாழும் பிரம்மா அதன் பின் இறக்கின்றார். இந்த 100 வருடங்கள் பூலோக கணக்கின்படி 3,11,04,000 கோடி வருடங்களாகும். இவ்வாறு பிரம்மாவின் வாழ்நாள் வினோதமாக முடிவில்லாத போல தோன்றினாலும் நித்திய வாளுடன் ஒப்பிடும் போது இது மின்னலை போன்ற குறுகிய காலமே. அட்லாண்டிக் கடலின் நீர்மூழ்கிகளைப் போல காரண கடலில் எண்ணற்ற பிரம்மாக்கள் தோன்றி மறைகின்றனர். பிரம்மாவும் அவரது படைப்பும் பௌதிக பிரபஞ்சத்தின் பகுதிகள் என்பதால் அவை எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 யுகம் சேர்ந்து தான் ஒரு சைக்கிள். ஓகே, சத்தியுகம், திரேதயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 சேர்த்தது 43 லட்சம். ஓகே, 43 லட்சம் இன்ட்டு 1000. ஏன்னா 1000 வர சத்தியுகம், திரேதயுகம், துவாபரயுகம், கலியுகம் வரும் பிரம்மாவோட டேல, பிரம்மாவோடைய 12 ஹவர்ஸில் 1000 இன்ட்டு 43 லட்சம். இப்போ 430 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய 12 ஹவர்ஸ். இதே மாதிரி இன்னொரு 12 ஹவர்ஸ் தூங்குவார்ல, நைட்டு வரும்ல, அது வந்து 430 கோடி வருடங்கள் நம்ம கணக்கில். அப்போ 860 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய 24 ஹவர்ஸ் ஒன் டே. இதே மாதிரி 30 நாள், அதே மாதிரி 12 months, அதே மாதிரி 100 இயர்ஸ். அவருக்கு 100 இயர்ஸ் ஃபிக்ஸட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு கொடுத்துருக்கார் பிரபாதர். 311 ட்ரில்லியன் 40 பில்லியன் எர்த் இயர்ஸ் இவ்வளோ நாள் பிரம்மா வந்து உயிர் வாழ்றார். அதுக்கப்புறம் பிரம்மாவும் இறந்துடும். அவருடைய பிறப்பு இறப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா, விஷ்ணுவுடைய ஒரு மூச்சு காற்று தான் பிரம்மாவுடைய வாழ்நாள் தான். அப்போ விஷ்ணுவோட மூச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மகாவிஷ்ணுடைய மூச்சு வந்து விடுறார் இல்லையா, இப்போ பிரம்மா உயிரோடு இருக்கிறார். உள்ளே இழுக்கும்போது இழுத்தவொடனே பிரம்மா இறந்துடுவார். இதுதான் மகாவிஷ்ணுடைய மூச்சு காற்று. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சயின்ஸ் இருக்குது. இது அவங்க நவீன யுகத்தில் எப்படி இருக்கு பாருங்கள், சயின்ஸ் பாருங்கள். ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவங்க பேசுறதுல? ரெண்டுமே கொலைடாதான், இருட்டிலேருந்து வந்துச்சான், கொலிஷ்லேருந்து இப்போ உருவாச்சான். சம்மந்தமே இல்லாமல் அப்படியே அவன் எல்லாமே ஸ்பெக்குலேஷன்லேயே சொல்கிறான். சின்ன ஒரு மரத்தோட பார்த்துட்டு இது இப்போ காத்த வருஷம், இத்தனை வருஷத்துக்கு மேலே வந்தது, அத்தனை வருஷத்துக்கு மேலே வந்தது, என்னென்னமோ வளர்றானு. இது தட்டி கேட்கறது ஆளே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சொன்னதான் சட்டம் மாதிரி வச்சான். ஆமாம், நம்ம கல்ச்சர் விட்டோம். கரெக்டு. இவ்வளோ தெளிவாக இவ்வளோ கணக்கு வச்சு அப்பயே சொல்லிட்டாங்க சன் பிளானட்டுக்கும் எர்த் பிளானட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. இது இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. அதுக்கு முன்னாலே நம்ம சாஸ்திரங்களில் எல்லா டிஸ்டன்ஸ் எல்லாமே கோள அமைப்புகள் எல்லாமே கொடுத்தாச்சு. அது எல்லாமே மாடர்ன் சயின்ஸோட மேட்ச் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகிட்டே வருது. ஓகே, இப்போ கண்டுபிடிக்க மேட்ச் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் மாடர்ன் சயின்ஸ் தப்பாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒன்றவங்க நாள் கழிச்சு சயின்டிஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி வருவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனால் சாஸ்திரத்தை என்ன பண்ணிருக்கோம், அது எதுவுமே தவறே இல்லை. இல்லைன்னா மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? நம்மளாம் ஒரு ஃபூலிஸ் ஃபெலோஸ். ஓகே, சங்கராச்சாரியர், ராமானுஜாரியெல்லாம் எவ்வளோ பெரிய ஆத்மாக்கள். 33 வருஷம் தான் சங்கராச்சாரியர் வாழ்ந்தார். ஆனால் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணார்.
ராமானுஜாச்சாரியர் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ்திரப்படி ராமானுஜாச்சாரியர் சொல்லி ஒரு படங்கள் வரைஞ்சி எர்த்தோடைய படம் அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆச்சாரியர்கள் தெரியுது. நம்ம மாடர்ன் வேர்ல்டில் எதையோ ஒன்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நிராகரிச்சிடும். நம்ம தான் லூசர். ஓகே, மலையாள லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க. படிங்க பிரபு. கேட்கல பிரபு, கேட்கல. கிட்ட வாங்க, ஒண்ணுமே கேட்கல. பிரபு இன்னும் கேட்கல. மாதாஜி படிச்சா நல்லா கேட்டுது. நீங்க கொஞ்சம் கிட்ட வந்தா நல்லா இருக்கும். இல்ல வேற பைக்கை கிட்ட வச்சுக்கோங்க. பிரம்மா உட்பட ஜடவுலகை சார்ந்த அனைவரும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதிக்கு உட்பட்டவர்கள். இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதன் மூலம் பரமபுருஷருடைய நேரடி தோற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் உடனடியாக முக்தியடைகிறார். உயர்ந்த சன்னியாசிகள் பிரம்மலோகம் என்று அழைக்கப்படும் பிரம்மாவின் குறிப்பிட்ட உலகினை அடைகின்றனர். ஜட உலகின் பிரபு கேட்கல. பிரபு மாதாஜி நீங்க இருக்கீங்க, பிருந்தா மாதாஜி நீங்க இருக்கீங்களா? ஏன் வருது கேட்க மாட்டேங்குது? ஒரு நிமிஷம் பிரபு. இப்ப கேக்குதே. இப்ப கேக்குதா? இது நல்லா கேக்குது. என்ன பண்ணீங்க? பிரம்மா உட்பட ஜட உலகை சார்ந்த அனைவரும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதிக்கு உட்பட்டவர்களே. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பது மூலம் பரமபுருஷருடைய நேரடி தோன்றில் ஈடுபட்டிருக்கும் பிரம்மா அதனால் உடனடியாக முக்தியடைகிறார். உயர்ந்த சன்னியாசிகள் பிரம்மலோகம் என்று அழைக்கப்படும் பிரம்மாவின் குறிப்பிட்ட உலகினை அடைகின்றனர். ஜட உலகின் மிக உயர்ந்த ரகமான அந்த பிரம்மலோகம் உயர் கிரகங்களான ஸ்வர்கலோகங்கள் அழிந்த பிறகும் நிலைத்திருப்பதாகும். ஆனால் காலப்போக்கில் பிரம்மாவும் பிரம்ம லோக வாசிகளும் ஜட இயற்கையின் சட்டப்படி மரணத்துக்கு உட்பட்டவர்களே. பிரபு இந்த ஒரு ஸ்லோகம் படிச்சுங்க, 18 படிக்குங்க. அவ்யக்தா த்வைக்தா சர்வா அவ்யக்தா வ்யக்தய சர்வா பிரபவந்தி அகராகமே பிரபவந்தி அகராகமே ராத்ரியாகமே பிரளியந்தே ராத்ரியாகமே பிரளியந்தே தத்ரைவாவ்யக்த சம்யகே தத்ரைவ அவ்யக்த சம்யகே. படிங்க பிரபு. பிரம்மாவின் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்யக்த நிலையில் இருந்து தோன்றுகின்றனர். பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரம்மாவோடைய எண்ட் ஆஃப் டே வந்தவுடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் கர்ப்பரக சாய் விஷ்ணுவோடைய பாட்டியில் போயிடுவாங்க. ஓகே, பிரம்மாவுடைய ஆயுள் காலம் முடியும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஆன்மீகம் போக முடியல அவங்களாம் மகாவிஷ்ணுடைய உடம்புக்கு போயிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 19வது ஸ்லோகம் படிக்கலாம். சரோஜா மாதாஜி 19வது ஸ்லோகம் படிங்க. பூதகிராமச ஏவயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ரியாகமே அவசா பார்த்தா பிரபவத்யாக ராகமே. படிங்க. பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். இந்த ஜட உலகிலேயே வசிக்க விரும்பும் சிற்றறிவு உடையோர் உயர் கிரகங்களுக்கு ஆனால் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வந்தாக வேண்டும். பிரம்மாவின் பகல் நேரத்தில் அவர்கள் பௌதீக உலகின் உயர்ந்த தாழ்ந்த கிரகங்களில் தங்களது செயல்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் பிரம்மாவின் இரவு வந்ததும் அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுகின்றனர். பகலில் பௌதீக செயல்களுக்காக இவர்கள் பல்வேறு உடல்களை பெறுகின்றனர். இரவில் உடல்கள் ஏதுமின்றி விஷ்ணுவின் உடலில் இயக்கமற்று இருக்கின்றனர். பிறகு பிரம்மாவின் பகல் தொடங்கியதும் மீண்டும் தோன்றுகின்றனர். பூத்வா பூத்வா பிரளீயதே. பகலில் தோன்றும் இவர்கள் மீண்டும் இரவில் அழிக்கப்படுகின்றனர். இரவில் பிரம்மாவின் வாழ்வு முடிவரும் போது இவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு கோடிக்கணக்கான வருடங்கள் தோன்றாமல் இருக்கின்றனர். பிரம்மா மீண்டும் பிறக்கும் போது இவர்கள் மீண்டும் தோன்றுகின்றனர். இவ்விதமாக ஜட உலகின் மாய சக்தியால் இவர்கள் கவரப்பட்டுள்ளனர்.
ஆனால் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் புத்திசாலி நபர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 என்று உச்சரிப்பதன் மூலம் தங்களது மனித பிறவியை பகவானது பக்தி தோன்றில் முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறாக இப்பிறவிலேயே கிருஷ்ணரது ஆன்மீக உலகிற்கு தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் நித்தியமான ஆனந்த வாழ்வினையும் மறுபிறவி இல்லாத நிலையினையும் அங்கு அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் பிரம்மாவுடைய டே முடிஞ்சவுடனே என்ன பண்ணுறோம், நம்மளும் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, திருப்பி அவருக்கு மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோன்னா நம்ம திருப்பி கிரியேட் பண்ண திருப்பி நம்ம வர முடியும். அது வரைக்கும் நம்ம உடல் கிடையாது, கோடிக்கணக்கான விடங்கள் உடல் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி அது அபாஷன்லாம் பண்ணுறாங்களே அவங்க நிறைய இந்த பிரம்மா டெய்லியே அவங்களுக்கு நிறைய நாள் வந்து கிடைக்காது, வயிற்றில் வந்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க வந்து வெளிச்சத்தையே பார்க்க முடியாதுன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறாங்க. அதனால் அபார்ஷன் இதெல்லாம் வந்து இப்போ டேஞ்சர். 20வது ஸ்லோகம் கிருத்திகா மரஜி 20 ஸ்லோகம் 20 ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ அவ்யக்தோ வயக்தாத் சனாதனா व्यक्तो व्यक्तात् सनातना யஸ சர்வேஷு பூதேஷு यस सर्वेषु भूतेषु நஸ்யஸ்ஸு ந வினஷ்யதி. नश्यत्सु न विनश्यति. படிங்க மலஜி. இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. அது பரமமானது என்றும் அழிவடையாதது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழிவடையும் போது அப்பகுதி அழிவதில்லை. பொருளுரை: கிருஷ்ணரது உயர் ஆன்மீக சக்தி திவ்யமானதும் நித்தியமானதும் ஆகும். பிரம்மாவின் பகலிலும் இரவிலும் தோன்றி அழியும் இந்த ஜட இயற்கையின் மாற்றங்களுக்கெல்லாம் அது அப்பாற்பட்டதாகும். கிருஷ்ணரது உயர் சக்தி ஜட இயற்கையின் தன்மைகளுக்கு முற்றிலும் எதிரானது. உயர்ந்த சக்தியும் தாழ்ந்த சக்தியும் 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்கே வந்து ஹிண்ட் கொடுத்துறாரு கிருஷ்ணர். என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் இருக்க வேணாம், இதுக்கு மேலே ஒரு லோகம் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி தோன்றிலாம் மறையாது, கிரியேட் பண்ணலாம் தேவையில்லை, அது எப்போயுமே இருக்கும். ஓகே, டைம் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்ட் ஒன்லி, ப்ரெசென்ட் டென்ஸ் தான் இருக்கும், எப்பயுமே பாஸ்ட்டு ஃபியூச்சர்லாம் கிடையாதுங்க. ஓகே, இந்த மாதிரி நித்தியமான உலகம் இருக்குது, அதுதான் அன்மேனிஃபெஸ்டட். அவ்யக்தா பக்தா. ஓகே, சனாத்தனா, அது எப்பயுமே இருக்கும், அதை வந்து கிரியேட் பண்ணி பூத்வா பூத்தியா பள்ளியத்தெல்லாம் கிடையாது அங்கே. ஓகே, அங்கெல்லாம் எப்பயுமே இருப்பாங்க, எப்பயுமே என்ஜாய்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி லோகத்துக்கு தான் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா கூப்பிட்றாரு. ஓகே, 21 கலாவதி மாதாஜி 21 22 படி. ஓகே, 21 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவ்யக்தோக்ஷர இதியுக்தஸ் அவ்யக்தோஸ்தர இத்யுக்தஸ் தம்மாஹு பரமாம் கதிம் தம்மாஹு பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம தத்தாம பரமம் மம. எதனை தரை. தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றனோ, எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ, அந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, அதுவே எனது உன்னத இருப்பிடம். பொருளுரை: முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக சிந்தாமணி தாமா பிரம்ம சபதியில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. பூலோக விருந்தாவனம் என்று அறியப்படும் கிருஷ்ணரின் இந்த பரம இருப்பிடம் சிந்தாமணி கற்களால் செய்யப்பட்ட மாளிகைகளே உடையது. விரும்பின் உணவினை வழங்கும் கற்பக மரங்களும் அளவின்றி பால் சுரக்கும் சுரபி பசுக்களும் அங்கு உள்ளன. அந்த உன்னத இடத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சுமிகளில் பகவான் சேவை செய்யப்படுகிறார். கோவிந்தர் என்று அழைக்கப்படும் ஆதி புருஷரான அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார். பகவான் புல்லாங்குழலை ஒது பழக்கம் உடையவர். வேணும் கிவந்தம். அவரது திவ்யமான ரூபம் அனைத்து உலகையும் கவரக்கூடியதாகும். அவரது கண்கள் தாமரை இதழ்களை போன்றவை. அவரது மேனி நிறம் மேகத்தின் நிறத்தை போன்றது. அவரது உடல் அழகு கோடிக்கணக்கான மன்மதர்களை மிஞ்சுவதாக அமைகிறது. அவர் மஞ்சள் நிறை உடை உடுத்தி கழுத்தில் மாலை அணிந்து தலையில் மயில் தோகையை அணிந்துள்ளார். ஆன்மீக உலகின் தலை சிறந்த உலகமும் தனது சொந்த இருப்பிடமுமான பூலோக கிரந்தத்தை பற்றிய
ஒரு சிறு குறிப்பினை மட்டுமே பகவான் பகவத்கீதையில் கொடுத்துள்ளார். விரிவான விளக்கங்கள் பிரம்ம சமீதையில் கொடுக்கப்பட்டுள்ளன. வேத இலக்கியங்கள் முழுமுதற் கடவுளின் இருப்பிடத்தை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்றும் அதுவே பரமகதம் கதி என்றும் கூறுகின்றன. புருஷாநாபரம் கிஞ்சித் சா காஷ்ட பரமாகதி. அதனை அடைந்தவன் ஒருபோதும் ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. கிருஷ்ணரும் அவரது உன்னத இருப்பிடமும் வேறுபட்டவை அல்ல. எனவே அவை ஒரே குணத்தை உடையவை. ஆன்மீக வானில் உள்ள இந்த உன்னதமான கோலோக பிருந்தாவனத்தின் மாதிரி ஒன்று பூவுலகில் டெல்லிக்கு 90 மைல் தென்கிழக்கே அமைந்துள்ளது. கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்த போது இந்தியாவில் உள்ள மதுரா மாவட்டத்தின் 84 சதுர மைல் நிலப்பரப்பினை கொண்ட பிருந்தாவனம் எனும் இந்த இடத்தில் தான் தனது லீலைகளை செய்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஆசிரியர் அடுத்த சொல்ல அப்படி ஹரணி நீ வந்து 24 படிக்கணும், 22 படிக்கணும். ஓகே மேடம், 2 minutes. ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோலோவினாவுடைய சின்ன குறிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹிண்ட் கொடுத்துட்டார்ல, பிரம்ம சிந்தால என்ன சொல்லியிருக்காரு? சிந்தாமணி பிரகசத் மசகல்ப பரீக்ஷா லக்ஷா மிருதே சுரபே ரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசம் பிரமசேவமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி சொல்கிறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பிரம்ம வந்து விவரமாக சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி இடத்துக்கு போனவங்க திருப்பி வந்து வர தேவையில்லை. எப்போயும் பணக்காரன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அவங்க ஃப்ளைட்லேயே அவங்களுக்கு தனியாக கார் வரும், இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? அதே மாதிரி கோலோவென்னான் எப்படி இருந்தாரோ கிருஷ்ணன், அதே மாதிரி இங்கே இடம் அது பெர்மனெண்ட்டாக இந்த இடம் இருக்கும். எவ்வளோ தான் பிரளயமே வந்தாலுமே இந்த ஹோலி பிளேசஸ்லாம் அழியாது. முக்கியமாக விருந்தாவன், பூரிதாம், நவதீப் இந்த 3 பிளேஸும் அழியாது. மார்க்கண்டே ரிஷி வந்து வரவங்கார் என்ன வரவங்கார், நான் வந்து 7 கல்பாஸ் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கல்பாவில் வந்து தண்ணி நிறையா வந்துடும். எப்படி வேணா கோலோகம் இது சொர்க்கலோகம் வரையே வந்துடும் தண்ணி, அவ்வளோ பூமியெல்லாம் முங்கிடும். அப்படி முங்கும்போது கூட இந்த தாம் வந்து முங்கலை. ஓகே, நவதீப் தாம் அங்கே தான் வந்து நவதீப் தாம் அந்த பூரி தாமில் வந்து ஒதுங்குவார் மார்க்கண்டே ரிஷி. அங்கே இன்னும் போனீங்கன்னா அவருடைய கோயில் பார்க்கலாம். மார்க்கண்டே ரிஷி அந்த இடத்துல இருந்து தவம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, பூரி தாம் போனீங்கன்னா நிறைய பாஸ்டியம்ஸ் அதில் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த மாதிரி பிரளயங்கள்லாம் அதில் கிடையாது. இதில் கிடையாது, ஆன்மீகத்தில் கிடையாது. ஒன்லி பௌதிகத்தில் தான் பிரளயங்கள்லாம் உண்டு. 22 படிக்கலாம். புருஷா பார்த்தா புருஷாசா பராபார்த்தா பக்தியா லப்யஸ்து அனன்யயா யஷ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் தரம். படிக்கிறியா? 22 படி. ஆசியாங்க ரெடி. Translation. The Supreme Personality of Godhead, who is greater than all, is attainable by unalloyed devotion. Although he is present in his abode, he is all-pervading, and everything is situated within him. Purport. It is clearly stated that the supreme destination, from which there is no return, is the abode of Krishna, the Supreme Person. The Brahma Samhita describes this supreme abode as Ananda Chinmaya Rasa, a place where everything is full of spiritual bliss. All the variegatedness manifest there is of the quality of spiritual bliss. Nothing there is material. That variegatedness is expanded as a spiritual expansion of the Supreme Godhead Himself. For the manifestation there is totally of the spiritual energy, as explained in chapter 7. As far as this material world is concerned, although the Lord is always in the spiritual abode, He is nonetheless all-pervading by His material energy. So by His spiritual and material energies, He is present everywhere, both in the material and the spiritual universes. Yashyantastani means that everything is sustained within Him, within either His spiritual or material energy. The Lord is all-pervading by these two energies. ஓகே, ஆமாம், தேங்க்யூ. சார் இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ரெண்டுக்குமே காரணம். அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரபுத்தடி இது மத்வ பஞ்சனேமா பூதாபாவ சமன்விதா. ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் போத் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஓகே, ஸோ ஆனால் அங்கே வந்து அந்த தாமத்துக்கு போனால் அனலாய் டிவோஷன் தான் போக முடியும். தடையில்லாத பக்தி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அடுத்த பேராகிராஃப் 2 பேராகிராஃப்.
To enter Krishna's supreme abode or the innumerable Vaikuntha planets is possible only by bhakti, devotional service, as clearly indicated here by the word of bhaktiya. But yeah. No other process can help one attain that supreme abode. The Vedas, Gopala Tapani Upanishad 3.2, also describe the supreme abode, the supreme personality of God, Eko Vasi Sarvadara. ஓகே விட்டு விட்டு கேக்குது பிரபு. விட்டு விட்டு கேக்குதா? ராஜமாரி எப்படி கேக்குது உங்களுக்கு? ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். இப்போ ஓகேவா உங்களுக்கு நல்லா கேக்குதான்னு பாருங்க. விட்டு கேட்டா சொல்லுங்க பிரபு. படிங்க. Eko Vasi Sarvada Krishna. In that abode there is only one supreme personality of Godhead, whose name is Krishna. He is supreme merciful deity. Although situated there as one, he has expanded himself to the million. பிரபுஜி ரொம்பவே கிளியரா இல்ல. கிளியரா இல்லையா? இருங்க, எனக்கு இன்னைக்கு வைஃபை போச்சு. ஆக்சுவலாக வைஃபை இல்லை, இன்னைக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட்லாம் இருக்கும் நாங்கள், அதனால பிரபு எதுவுமே கேட்கல. கேட்கலையா? சரி இருங்க. எதுவுமே கேட்கல. ஓகே ஒரு நிமிஷம் மகாராஜி, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வேறு வைஃபை கட் பண்ணலாமா? உன்னோட வைஃபை கட் பண்ணுறியா? அவனோட ஹாட்ஸ்பாட் பண்ண. ஒரே நிமிஷம் மகாராஜி. எலிசா நல்லே இன்னும் ஹாட்ஸ்பாட் போட்டியா? ஓகே ஒரு நிமிஷம் மகாராஜி. இப்போ கேட்குதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுல? சரி ரைட் பண்ணிங்க. இந்த கோபால தாப்பனி இது படிங்க. Gopala Tapani Upanishad also describes the supreme abode and the supreme personality of God. Eko Vasi Sarvada Krishna. In that abode there is only one supreme personality of God, whose name is Krishna. He is a supreme merciful deity, and although situated there as a one, he has expanded himself into millions and millions of planetary expansions. The Vedas compare the Lord to the tree standing still, yet bearing many varieties of fruits, flowers, and changing leaves. The planetary expansions of the Lord who preside over the Vaikuntha planets are four-armed, and they are known by the varieties of names: Purushottama, Trivikrama, Keshava, Madhava, Aniruddha, Rishikesha, Sankarshana, Pradyumna, Sridhara, Vasudeva, Damodara, Janardana, Narayana, Vamana, Padmanabha, etc. The Brahma Samhita 5.37 also confirms that although the Lord is always in the supreme abode, Goloka Vrindavana, he is all pervading, so that everything is going on nicely. Goloka even as stated in the Vedas, Sveta Svatara Upanishad, Parayasha Shakti Vividaiva Shruyate. Swabhavaki Parasa Shakti Vividaiva Shruyate. Swabhavaki Jnana Bala Kriyecha. Actually 23. His energies are so expansive that they systematically contact everything in the cosmic manifestation without flaw. Although the Supreme Lord is far away. அதாவது எப்படி ஒன்றாது, நான் தஷ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தச்சமஸ்ச பிகைஷதிஷ்யதே பராசக்திர் வேதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிக்கி ஞான பல கிரியச்ச. இந்த மாதிரி வரும் அந்த ஸ்லோகம். அவருடைய எனர்ஜியே என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நடத்த காமிச்சிடும். ஓகே, வித்தவுட் அ ஃப்ளா. சன் இந்த ஆர்பிட்டில் போகணுன்னா கரெக்டாக அந்த ஆர்பிட் தான் சன் போகும். அதே மாதிரி அவருடைய எனர்ஜி எவ்வளோ பவர்ஃபுல். பராசக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிக்கி ஞான பல கிரியச்ச. அதுக்கு தேவையான அறிவு, பலம், கிரியா, ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, என்ன திருப்பி லாஸ்ட் ஒரு இன்டர்னல் கனெக்ஷன் வந்து என்னோட தான் பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா கேட்குதாப்பா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா கேட்குதாப்பா உங்களுக்கு? மாதாஜி பிரபு, கலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இல்லை ஒன்று வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரைட் ஆயிடுச்சா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு கேக்குதா? மாதாஜி கேக்குதா? கேக்குது பிரபு. ரைட். ஓகே ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஓகே 23 படிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி 23 படிக்கலாம். சி முடிச்சோம் அதோட. எத்திர காலே து அனாவிருத்திம் ஆவிருத்திம் சைவ யோகினா பிரயாதயாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பதர்ஷவா. படிங்க. இதை படிச்சு கிளம்பிடு. ஓகே. O best of the Bharatas, I shall now explain to you the different times at which, passing away from this world, the yogis does not come back. வா உள்ள வா. 2 minutes time dama. The unalloyed devotees of the Lord, who are totally surrendered souls, do not care when they leave their bodies or by what method. They leave everything in Krishna's hands and so easily and happily return to the Godhead. But those who are not unalloyed devotees and who depend instead on such methods of spiritual realization as Karma Yoga, Jnana Yoga and Hatha Yoga must leave their body at a suitable time in order to be sure of whether or not they will return to the world of birth and death. The yogi is perfect and he can select at the time and situation for leaving this material world. But if he is not so expert, his success depends on his accidental passing away at the certain suitable time. The suitable times at which one passes away and does not come back are explained by Lord in this verse. The next verse. In the next verse. According to Acharya Vallabha Baladev Vidyabhushan, the Sanskrit word Kala used herein refers to the presiding deity of time. Okay, thank you very much. கிளம்பு. ஓகே, பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா? சரி, வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவோடிஸ் கவலைப்பட தேவையில்லை. எந்த நேரத்தில் நம்ம இறக்க போகிறோம் அதெல்லாம் நமக்கு கவலையே தேவையில்லை. ஓகே, நம்ம நிம்மதியாக கிருஷ்ணன் நினச்சிட்டு தான் போகிறோம். கிருஷ்ணன் தெரியும் எப்போ கூப்பிடணும்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி யார் கொஸ்டின் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, எது கொஸ்டின் தான் கேட்கலாம். இப்போ பாயிண்ட்ஸும் போயிடலாம். ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாதாஜி பாயிண்ட்ஸ் இது பண்ணுங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு கிருஷ்ணனுடைய இருப்பிடத்தை கேட்கலையா பிரபு? கேட்குது மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. சாரி, சொல்லுங்க. பிரபுமாதர் கிருஷ்ணனுடைய இருப்பிடத்தை வர்ணிக்கிறாரு. சிந்தாமணி கல்ல செதுக்கப்பட்டதுலதான் இருக்காங்க. அவர் கிருஷ்ணருடைய பாட்டு அவருக்கு ரொம்ப பிடித்த பாட்டு பாடுறாரு. பகவத்கீதையில பாயிண்ட் எந்த லோகத்திற்கு போனாலும் திருப்பி வரணும், கிருஷ்ண லோகத்துக்கு போனா தான் நமக்கு நல்ல போச்சுன்னு சொல்றாங்க. அதாவது கிருஷ்ண லோகத்துக்கு போனால் திருப்பி இந்த லோகத்தில் பறக்க தேவையில்லை, எல்லாம் பௌதிக லோகம் தான். ஓகே, இல்லைன்னா எல்லா விதமான கஷ்டங்கள் இருக்கும். நம்ம இப்போ என்ன கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டம்லாம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம நான் படிப்பதற்கு ஈஸியான பிரபுப்பா புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அத நமக்கு புரியுறபடி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க. அத நம்ம எப்பவுமே அதை படிச்சாலே நமக்கு நல்லா மேல மேல நம்ம பக்தியில முன்னேற ஈஸியா இருக்கும் பிரபுஜி. பகவத்கீதையில நம்ம பகவான் கிட்ட பூரணமா சரணடைஞ்சு பக்தி தொண்டல முழுமையான ஈடுபட்டோம்னா நம்ம இறப்பை பத்தி கவலைப்படவே வேண்டாம். பகவானே அதை நமக்கு எந்த டைம் கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்து நம்மள அவங்க கிட்ட சேர்த்துப்பாங்க பிரபு. கரெக்ட், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். எனக்கு ஒரு பிரபா ஞாபகத்துக்கு வருது. ஒரு மாதாஜியை பற்றி பிரபா கேட்டார், குரங்கு குட்டியாக இருக்கணுமா பூனை குட்டியாக இருக்கணுமான்னு சொல்லி கேட்டார். அந்த மாதாஜிக்கு புரியல. பிரபா திருப்பி கேட்டால் கடைசியில் பிரபா சொன்னார், குரங்குட்டினா குட்டி தான் அம்மா பிடிச்சிருக்கும், பூனைக்குட்டி வயிற்றை பிடிச்சிருக்கும். பூனைக்குட்டியை பூனை குட்டியை கவியிருக்கும். அதே நம்ம யோகிலாம் அவங்களோட திறமையில போகிற மாதிரி இது பண்ணுவாங்க. நம்மளாம் கிருஷ்ணரே என்ன பண்ணுவார், நம்மளை வெளியே அனுப்பிச்சி வச்சுருவார். ஓகே, எப்படி குலோகர் போகணும்னு சொல்லி நமக்கு ஒரு பிளேஸ் போட்டுருவாங்க. ஓகே ஓகே. சரோஜா மாதாஜி சொல்லுங்கள். பிரபுபாதா ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்க குழந்தைங்க பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க பர்னிச்சர் முதற்கொண்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. தயானந்த பிரபு மட்டும் பிரபுபாதாவை அழைச்சிட்டு போயிட்டாரு. மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க கொஞ்சம் அந்த இடத்துக்கு அப்படின்னு
விதமா பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து கீர்த்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினாங்க. அங்க வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் நீங்க பேசணும், பகவத்கீதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பகவத்கீதை தான் எனக்கு பேச தெரியும், வெஜிடேரியனை பத்தி நாங்க வெஜிடேரியனை சாப்பிட்டுட்டு எப்படி பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கறது தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப வந்து பகவத்கீதை பத்தி அவங்களுக்கு அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க என்ன பறவையா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அவங்க எல்லாம் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கிறாரு. இந்த மாதிரி சொல்லுங்க கரெக்ட் மாதாஜி, சொல்லுங்க கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. அப்போ வந்து சொல்றாங்க, எல்லாரும் அவங்க வந்து 3க்கு போனாங்களா அமெரிக்கன்ஸ் அப்படின்னு. இல்ல அவங்க எல்லாம் 3க்கு போகவே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரபுபாதா எடுத்து சொல்றாரு, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பகவத்கீதைங்க ஒரு பிரம்மாவோட காலத்துல பத்தி என்ன 3 வருஷங்கள்ல வாழ்ந்துட்டு பிரம்மாவும் மறுபடியும் அவர் வந்து அவருக்கு கிடைக்குது. மொத்தம் வந்து அவர் வந்து 3 ட்ரில்லியன் 4000 கோடி வருடங்கள் அவர் வாழ்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வந்து வினோதமா இருக்கும், இல்லாதது போல இருக்குன்னா நித்திய வாழ்வோட ஒப்பிடும்போது அது வந்து மின்னலை போன்று குறுகிய அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. பிரபு கேட்கல, பிரபு கேட்கவே இல்லை. பிரபு மாதாஜி பேச நல்லா கேட்டுச்சு. ஓகே, வீட்டில் போட்டீங்க. சரி, கிருத்திகா மகாராஜ் முடிச்சு விட்டோமா? கிருத்திகா மகாராஜ் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது பிரபுபாதர் வந்து அந்த புக் எழுதுனதுலாம் ரொம்ப அந்த பிக்சர் பெயிண்டிங் அது ரொம்ப ஈஸியா புரியறதுக்கு அது மாதிரி ஒரு வழி சொன்னது ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட புக்ஸ் மூலியமா நம்ம எவ்வளவு கத்துக்கலாம், அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து இதுல பகவத்கீதையில அந்த நம்ம வந்து அந்த கலகமற்ற பக்தியால எப்படி நம்ம கிருஷ்ணரை அடைய முடியும், அந்த தெய்வீக லோகத்துக்கு அவரோட நித்தியமான அந்த லோகத்துக்கு எப்படி போக முடியும், அதெல்லாம் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் சொல்லுங்க பிரபு. பிரபு மாதாஜி பேசுறது கேக்குது, நீங்க பேசி கேட்கவே இல்லை. இல்ல மாதாஜி போன் நீங்க பேசுங்க. வீடியோ போட்டீங்க. சரி, ஓகே. இப்ப நல்லா கேக்குதே. நீங்க உட்கார்ந்து எவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்னாச்சு இப்ப கேட்கல? கேட்கல பிரபு, என்னாச்சு தெரியல. மேபி ஏதோ ஆடியோ இஷ்யூவா இருக்கலாம். யாருக்கா கேக்குதா பேசுறது? சரோஜா மாதாஜி கேக்குதா உங்களுக்கு? கேட்கல. நீங்க மாதாஜி எடுத்து போயிருங்க. இப்ப கேக்குது, பேசுங்க. யாரெல்லாம் வந்து கிருஷ்ண கதை கேட்கிறாங்களோ அவங்க எல்லோரும் பௌதிக கட்டுல இருந்து வெளியே வந்துடலான்னு பிரபுபாதா சொல்றாரு. கிருஷ்ண கதை கேட்கிறவங்க பகவத்கீதையில வந்து நாம் கிருஷ்ண உணவை சரிவர பயிற்சி செய்யவில்லைன்னா இந்த ஜட உலகுக்கு மீண்டும் வர வேண்டி இருக்கும். கிருஷ்ண உணர்வை சரிவர பயிற்சி செய்தால் நாம் ஆன்மீக உலகில் நிரந்தரமாக இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, கலாவதி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, எளிமையான உணவு வகைகளை சாப்பிட்டாலே போதும், என்னோட புத்தகங்களை படித்தாலே போதுன்றாரு. வேற ஆச்சாரிகள் புத்தகங்களை படித்து நம்ம திறமைகளை வளர்த்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது. அந்த காலத்துலதான் பிராமணர்களுக்கு அறிவு திறமை எல்லாம் அதிகமா இருந்தது. அவங்க 12 வயசுல இருந்தே சமஸ்கிருதம் கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நமக்கு அந்த அளவு அறிவும் கிடையாது, நமக்கு அந்த அளவு ஆயுளும் கிடையாது. நம்ம அது மாதிரி வேதங்களை படித்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம
பிரபுபாதாவுடைய புஸ்தகங்களை படிச்சாலே போதும் பிரபு. கரெக்ட், வெரி நைஸ் மாதாஜி, வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உனக்கு பாயிண்ட் இந்த ரிப்போர்ட் கேட்பாரு. ஆமாம், பிரபுபாதாவோட இது என்னன்னா, சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் பக்தர்கள் அவருடைய நாமத்தை சொல்வதன் மூலயமாகவே நம்ம இந்த பிறவிலேயே கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போக முடியும். ரைட், we don't need to wait for the time. ஓகே, தட்சிணாயனம் உத்தராயணம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரிப்போர்ட் பேசும்போது கேட்குறாரு இல்லையா, மூணு பிளானட்லாம் போகல, அப்போ ஒரு அனலஜி கொடுக்குறாரு. ஆமாம், நீங்க யுஎஸ் வரணும்னாலே உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கு. எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாம், நீங்க எப்படி மூணு பிளானட் போக முடியும், ஹெவன்லி பிளானட்ஸ்ல ஒன் ஆஃப் இது அது போக முடியாது அப்படின்னு சொல்லி அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வித்தின் 4 years அந்த மாதிரி டைம்லேயே அவர் அது தைரியமாக இருப்பாரு. அது அந்த மாதிரி தான் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரம்மாவோட இதுலையும் ஆபிரம புனராவர்த்தி ஒரிஜினல். ஸோ தட் அந்த இதுலேயும் பார்த்தா அந்த ஹெவன்லி பிளானட்ஸ் ஆல்சோ நத்திங். பிரம்மாவே தூங்க போனார்னா எல்லாமே போச்சு. அவரே ஒரு மகாவிஷ்ணுவோட ஒரு பிரீத்ல இறக்க வேண்டிய நிலைமைக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பௌதிகம் டெம்பரவரி அப்படின்னு. மூணு பிளான் 1968 போனாங்களோ? 68 தானே பிரபா? அப்போ தான் அந்த ரேட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 1968 தான் நினைக்கிறேன். ஓகே சார், கிளாஸை முடிச்சுக்கலாம். அப்போ நாளைக்கு நம்மளுடைய கிளாஸ் ஆஸ் யூஷுவல் நடக்குது. யாரெல்லாம் நேரில் வரீங்களா? எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இன்டர்நெட் சரியாக இல்லை, வைஃபை சரி பண்ண சொல்லியிருக்கோம். நாளைக்கு சரி பண்ணாங்க. ஓகே, இல்லைன்னா நம்ம ஹாட்ஸ்பாட் தான் போடணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க விஷயம் ஆன்லைன் விஷயம் வைஷ்ணவ பிரபா பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சித்துபயேவ ச பரிதானாம் பவனீப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.